ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னாக்க கருவேப்பிலையை பற்றி, கருவேப்பிலையோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்றாடம் வாழ்க்கையிலும் பயன்படுத்துகிற பொருள் தான் கருவேப்பிலை. ஸோ சமையலில் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம், பட் நம்ம சாப்பிட்றது கிடையாது, தூக்கி போட்டுறோம். நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு மாரடைப்பு வராமல் தடுக்குது. ஹார்ட்டில் வர ப்ளாக்கை இது கம்மி பண்ணிடும். கருவேப்பிலை சாப்பிடும்போது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கருவேப்பிலையை நம்ம சாப்பாடில் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி கருவேப்பிலை தினமும் சாப்பிடும்போது நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்புகளை அதிகமாகாமல் இருக்க பராமரிக்கும். நம்ம உடம்புல இருக்க கல்லீரலை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கும். அதே மாதிரி புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த கருவேப்பிலை சாப்பிட்லாம், ரொம்பவும் நல்லதும் கூட. கருவேப்பிலையை நம்ம தினமும் பயன்படுத்திட்டு வரும்போது நம்ம ரத்தத்தில் இருக்க கொலஸ்ட்ராலை கம்மிப்படுத்த முடியும். நம்ம கருவேப்பிலையை சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது சுகர் பேஷண்ட்டுக்கு இன்சுலினோட அளவு வந்துட்டு சீராக வைக்கும். தினமும் பயன்படுத்துகிறவங்களுக்கு, இந்த பெண்களுக்கு செர்விக்கல் கேன்சர் வராமல் இந்த கருவேப்பிலை சாப்பிட்றதுனால தடுக்கப்படுது. கருவேப்பிலையை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தும் போது பெண்களுக்கு, அதாவது ஜூஸாகவோ நம்ம சாப்பாட்டில் பயன்படுத்தும் போதோ சட்னியாகவோ எப்படி பயன்படுத்தினாலுமே இந்த கருவேப்பிலையோட சக்தி வந்து ரொம்ப அதிகமானது. பெண்களோட தலைமுடி உதிர்வு, அதே முடி உதிர்வதையும் நல்லா கருகருன்னு இல்லை நல்ல முடியை வர வைக்கிறதுக்கும் கருவேப்பிலை ரொம்பவே நல்லது. இந்த கருவேப்பிலையை நம்ம நல்லா காய வச்சு பொடி பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெயில் இதை நம்ம போட்டு நல்லா இது சூடு பண்ணி இதை அப்பப்போ நம்ம தலையில் தேய்க்கும் போது நம்ம நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். முடி உதிர்வது கம்மியாகவும் முடி நல்லா கருகருப்பாகவும் அடர்த்தியாகவும் வளர்கிறதுக்கு நம்ம நல்ல ஒரு ஹேர் ஆயிலாகவும் இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கருவேப்பிலை சாப்பிடும்போது அதே மாதிரி நம்மளோட கிட்னி நல்லா ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கும் காரணமாக இருக்கும் இந்த கருவேப்பிலை. அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு இருக்க வாமிட்டிங் சென்சேஷன், காலை கொமட்டல் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த கருவேப்பிலை பயன்படுத்தலாம். நல்லா சாப்பிட்டு வரும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் கர்ப்பிணி பெண்களுக்கு வராது. தினமும் கருவேப்பிலை சாப்பிடும்போது நம்மளோட கிட்னி நல்லா ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கு நல்ல ஒரு உதவியாக இருக்குது இந்த கருவேப்பிலை. ஸோ இன்றைக்கி கருவேப்பிலையோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.